Dear friends, மிலரப்பா என்ற ஒரு சிறந்த புனிதரை பற்றி ஓஷோ பகிர்ந்த ஒரு சில சுவையான சம்பவங்கள் தான் இந்த வீடியோ என்றாலும் அதற்கு முன்னால் மிலரப்பாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தேவைப்படுகிறது என்றே நினைக்கிறேன். மிலரப்பா தலை சிறந்த திபெத்தியன் மாஸ்டர்களில் ஒருவர், ஒரு கிரேட் செயின்ட், ஸ்பிரிச்சுவல் போயட். அவருடைய வாழ்க்கை பல கஷ்டங்கள் நிறைந்தது. போதி தர்மர் கூட மிலரப்பாவை பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்தித்ததாக குறிப்புகள் உள்ளன. பல சீடர்கள் இவருடைய உதவியால் ஞானம் பெற்றிருக்கிறார்கள். மிலரப்பா ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவருக்கு 7 வயது இருக்கும்போது அவருடைய தந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போனார். தனது சொத்துக்களை மிலரப்பா பெரியவனாக வளரும் வரை உறவினர்கள் சிலரின் மேல் உள்ள நம்பிக்கையில் ஒப்படைத்துவிட்டு இறந்து போனார். ஆனால் அந்த உறவினர்கள் சொத்துக்களை அபகரித்துவிட்டு மிலரப்பாவையும் அவருடைய தாய் மற்றும் சகோதரியையும் வறுமையில் தள்ளினார்கள். எனவே மிலரப்பாவின் தாய் இதற்கு பழி தீர்க்க முடிவெடுத்து தனது மகனை பில்லி சூனியங்களை படிக்க வைத்தார். அதன் பிறகு மிலரப்பா அவருடைய உறவினர்கள் குடும்பத்திற்கு பல அழிவுகளை ஏற்படுத்தினார். அவர்களுடைய வீட்டை அழித்தார். அப்போது திருமண விருந்திற்காக தங்கியிருந்த 35 பேர் இறந்தும் போனார்கள். இதனால் கிராமத்தார்களுடனும் சண்டை ஏற்பட்டது. அவர்களையும் பழி தீர்த்தார். அவர்களுடைய பயிர்கள் நாசமானது. இறுதியாக தனது செயல்களுக்காக வருத்தப்பட்டார். மிலரப்பாவின் வாழ்க்கை நெகட்டிவ் கர்மா உள்ள ஒரு மனிதன் புனிதன் ஆக முடியும் என்ற மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைவதற்கு ஒரு நல்ல உதாரணம். சில நேரங்களில் ஞானம் அடையாத மனிதர்கள் கூட பல மனிதர்கள் ஞானம் பெறுவதற்கு உதவி இருக்கிறார்கள். ஞானத்தை தேடுபவரது நோக்கம் தீவிரமாக இருக்கும்போது ஞானமே அடையாத குருவின் உதவி போதுமானது. ஒரு கிரேட் மிஸ்டிக் மிலரப்பா என்பவரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவர் திபெத்தில் இருக்கும் தனது குருவிடம் போனார். நல்ல தாழ்ச்சியான, மனது சுத்தமான, ஆத்தன்டிக்கான மனிதர் மிலரப்பா என்பதால் மற்ற சீடர்களுக்கு இவர் மீது பொறாமையாக இருந்தது. தங்களது குருநாதருக்கு அடுத்து இவர்தான் அந்த பதவியில் உட்காரப் போகிறார் என்பது அவர்களுக்கே நிச்சயமாக தெரிந்தது. அரசியல் இல்லாத இடம்தான் எது. எனவே அவர்கள் அவரை கொலை செய்ய முடிவு செய்தார்கள். ஒரு நாள் அவரிடம் மற்ற சீடர்கள், உனக்கு உண்மையிலேயே நமது குருநாதரின் மேல் நம்பிக்கை இருக்குமானால் இந்த மலையின் மேல் இருந்து குதிப்பாயா? உனக்கு உண்மையிலேயே அவர் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் உன்னை எந்த சக்தியாலும் காயப்படுத்த முடியாது. No harm is going to happen என்று சொன்னார்கள். மிலரப்பாவோ ஒரு வினாடி கூட யோசிக்கவில்லை. மலையின் உச்சியிலிருந்து குதித்து விட்டார். மற்ற சீடர்கள் வேக வேகமாக கீழே இறங்கினார்கள். காரணம், மேலிருந்து கிட்டத்தட்ட 3000 அடி பள்ளம். அவர்கள் கீழே இறங்கி மிலரப்பாவின் சிதறி கிடக்கும் எலும்புகளை தேடுவதற்கு சென்றார்கள். ஆனால் அவர் அங்கே பத்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. அவர்கள் வரும் சத்தம் கேட்டு கண்களை திறந்து அவர்களிடம், நீங்கள் சொன்னது சரிதான், நம்பிக்கை காப்பாற்றி இருக்கிறது என்று சந்தோஷமாக சொன்னார். அவர்கள் இது ஏதோ ஒரு கோயின்சிடன்ஸாக இருக்க வேண்டும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். ஒரு நாள் ஒரு வீடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் மிலரப்பாவிடம், உனக்கு நமது குருவின் மேல் அளவில்லாத அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் உன்னால் அந்த வீட்டிற்குள் போக முடியும் என்று சொன்னார்கள். அவர் வேக வேகமாக உள்ளே சென்று உள்ளே இருந்த பெண்ணையும் குழந்தையையும் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். தீ படுபயங்கரமாக எரிந்து கொண்டிருந்தது. பிற சீடர்களுக்கு இவர் எப்படியும் இறந்து விடுவார் என்ற நம்பிக்கை பலமாக இருந்தது. ஆனால் மிலரப்பா வெளியே வரும்போது அவர் முகம் பிரகாசமாக இருந்தது. Because of the trust.
ஒரு நாள் சீடர்கள் எல்லோரும் எங்கோ சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. சீடர்கள் மிலரப்பாவிடம், உனக்கு படகு தேவையில்லை, உனது குரு நம்பிக்கை, குரு பக்தி அபாரம், உன்னால் ஆற்றின் மேல் நடக்க முடியும் என்று சொன்னார்கள். அவர் நடக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் முதன்முறையாக அவருடைய குருநாதர் இந்த காட்சியை பார்த்தார். அவருக்கு மிலரப்பாவை மலையிலிருந்து பள்ளத்திற்குள் குதிக்கச் சொன்னது, எரியும் வீட்டிற்குள் போகச் சொன்னது, இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த முறை அவர் ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருந்தார். மிலரப்பா ஆற்றின் தண்ணீர் மேல் நடந்து வருவதை பார்த்து, என்ன செய்கிறாய், இது நடக்காத காரியம், இட் இஸ் இம்பாசிபிள் என்று கூறினார். மிலரப்பா அதற்கு, இல்லை, இது சாத்தியம்தான் குருவே, உங்களுடைய சக்தியால் தான் நான் இதை செய்கிறேன் என்று பதில் சொன்னார். இப்போது குருநாதர் யோசித்தார், என்னுடைய பெயருக்கும் சக்திக்கும் இவ்வளவு வலிமை இருக்கிறது என்றால் நான் உண்மையிலேயே ஒரு மடையன்தான், நான் ஏன் இதை முயற்சி செய்தே பார்க்கவில்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே ஆற்றிற்குள் இறங்கினார். அதற்கு பிறகு அவரை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. Even an unenlightened masterஆல் உங்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் புரட்சியை ஏற்படுத்த முடியும். And the reverse is also true. ஞானமடைந்த குருவாலும் சில நேரம் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. It depends on you. உங்களை பொறுத்துதான் எல்லாம். It depends only on you. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.